ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று ஸ்லோகா எண் 82, விஷ்ணு சஹஸ்ரநாமம். சதுர்மூர்த்திஷ் சதுர்பாஹுஷ் சதுர்வ்யூஹஸ் சதுர்கதிஹி சதுராத்மா சதுர்பாவஸ் சதுர்வேதவிதேகபாத். சதுர்மூர்த்தி. சாதாரணமா சதுர்மூர்த்தினா சரியா பார்த்தா நமக்கு சம்ஸ்கிருதத்துல வியாக்கரண சம்ஸ்கிருதத்துல இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க கார்டினல்ஸ் ஆர்டினல்ஸ். இப்போ நம்பர் 4ன்னு சொன்னாக்கா இங்க சத்வாரகன்னு வரும். அதாவது சங்கையா சப்தாகன்னு இருக்கும். கார்டினல்ஸ் பேரு சங்கையேய சப்தாக. அதாவது நம்பர் எண் 4ங்கிறது சத்வாரக. எண் 4வது ஃபோர்த் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா. 4வது கட்டம் 4வது அத்தியாயம்னு சொல்றது அதுக்கு பேரு சங்கையேய சப்தக. சப்தாக நிறைய இருக்கு. சதுர்த்தக அப்படின்னு வரும். சத்வாரக சதுர்த்தக ஆண்லிங்கம். ஸ்திரீலிங்கம் சதஸ்ரகன்னு வரும். அதுக்கு சதுர்த்தி அப்படின்னு வரும் ஸ்திரீலிங்கம். பக்கத்து வார்த்தை ஸ்திரீலிங்கமா இருந்தா இந்த வார்த்தையும் ஸ்ரீலிங்கம் ஆயிடும். அதுதான் அது ஒரு வியாக்கரண சாஸ்திரம். நபும்சகலிங்கம் நடுநிலை பால் சத்வாரின்னு வரும். சதுர்த்தம்னு வரும். அப்படி வரும். ஏன்னா அப்படிதான் அதோடைய இது. சதுரக உங்களுக்கு சதுரகன்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லுவார். ஆனா அப்படி இல்லை. இந்த இடத்துல உரிச்சொல் எடுக்கிறதுனால சதுர் நான் என்ன 4 தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் எடுத்துக்கணும். சதுர்மூர்த்தி அவருடைய மூர்த்தி. இது 4 விதமான மூர்த்தி. இந்த மூர்த்தி 4ன்னா பல கோணங்கள்ல பல அர்த்த ரீதியா நம்ம பார்க்கலாம். ஏதாவது இப்ப 4 யுகம் இருக்கு இல்லையா. சத்திய யுகா, திரேதா யுகா, துவாபர யுகா, இப்ப கலியுகா. அந்த அப்படி எடுத்தா அப்படி எடுத்துக்கலாம். இல்ல உபனிஷத்து தத்துவங்கள் பிரகாரம் இது சொல்லுவாங்க. அதாவது நம்ம முழிச்சின்னு இருக்கிற நிலைமை, சொப்பனம் இருக்கிற நிலைமை, ஆழ்ந்த உறக்கம் நிலைமை, துரியா 4வது. அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா விஸ்வஸ், தைஜசா, பிராக்யா, துரியா. துரியா தான் ஆத்மா. ஆத்மாவை யார சுயமா ஆத்ம வித்தியை தெரிஞ்சுருந்தாங்களோ அவங்களுக்கு துரியா நிலை அப்படிம்பாங்க. பாக்கியெல்லாம் விஸ்வஸ்ங்கிறது நம்ம முழிச்சு கொண்டு நம்ம காரியங்களை பண்ற நிலை. அது ஒரு நிலை. அதுக்கப்புறம் நம்ம சொப்னம் அப்படி அது ஒரு நிலை. அதுக்கு தான் தைஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சதுர்மூர்த்தி. இல்ல நம்ம அத விஸ்வஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லைன்னா புருஷன் நம்ம உடம்புல இருக்கிறது. இப்போ நம்ம இருக்கிற ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா விராட்டு, ஹிரண்ய கர்ப்பா, ஈஸ்வரா, இல்ல பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வேணா நமக்கு இதுல கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம். அப்புறம் சதுர் பாகு. பாகுனாங்கிறது நம்ம தோள்பட்டைகள். அவருக்கு நமக்கு 2 இருக்கிற, அவருக்கு 4 இருக்கு. அது முன்னாடியே நான் உங்களுக்கு பௌத்த சாஸ்திர விளக்கம் வேற கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்லுவார் ஐன்ஸ்டீன்லாம். இந்த அண்டகம், இந்த பிரபஞ்சம் ஸ்டாண்டர்ட் மாடல்ல தான் வர்ணிக்க முடியும். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு ஒரு சக்தி, கிராவிட்டி காந்த சக்தி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்படி 4 விதமான ஃபோர்ஸஸ் இருக்கு. அததான் உலகத்தை, இந்த அண்டகம், இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை வர்ணிக்க முடியும். அதனாலதான் எல்லாமே சதுர் தான் வரும். மகாவிஷ்ணுக்கு நீங்க பாருங்க, சதுர் பாகு 4 தோள்பட்டைகளை உடையவர்ங்கிறது மட்டும் அல்ல. அது மாதிரி சாதாரணமா பீஷ்ம பிதாமர் சொல்ல மாட்டார். சதுர் பாகு. இப்போ நீங்க தத்துவ ஞானத்துல போனா மனசு ஒண்ணு, புத்தி ஒண்ணு, சித்தம் ஒண்ணு, அகங்காரம் ஒண்ணு, அப்படியே எடுத்துக்கலாம். அதனால விளக்கம் தான் அவளுடைய பௌத்த சாஸ்திர ரீதியில நான் இப்படி சொல்றேன், தத்துவ ரீதியில இப்படின்னு சொல்லலாம். தத்துவம்னா பிலாசபி. சதுர் வியூக. வியூகங்கிறது உருவாக்கம். ஆங்கிலத்துல ஃபார்மேஷன் சொல்லுவா. இப்ப இந்த சக்கர வியூகத்தை தான் அபிமன்யு மாட்டின்டான் யுத்தத்துல. அது மாதிரி சதுர் வியூகம். இவர் 4 வியூகங்களா இருக்காரு சுவாமி. இந்த ஸ்டாண்டர்ட் போர்சஸ் மாதிரி தான் இது. எப்பொழுதுமே 4 யூகங்கள் அது ஒரு பெரிய தத்துவம். கணித சாஸ்திரத்துல அது ஒரு பெரிய தத்துவம். இப்ப இப்படி நம்ம தத்துவத்துல எடுத்தோம்னா 4 வியூகம். ஆத்திரேய உபனிஷத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த நம்ம உடம்புல இருக்கிற இந்த மனுஷன், இந்த பர்சன், நம்ம சக்தி. இன்னொன்று இந்த சந்தஸ், வேத சந்தஸ் சொல்றாங்க இல்லையா. அப்ப அனுஷ்டுப் சந்தா. இது விஷ்ணு சாஸ்திரம் அனுஷ்டுப் சந்தா. காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிரகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகத்தின்னு 7 சந்தஸ்ல இருக்கு. அதுல சந்தஸ் ஒரு பாகம். அப்புறம் இன்னொரு பாகம் வேதங்களே, அது இன்னொரு பாகம். அப்புறம் இந்த மகா புருஷன் இன்னொரு பாகம். அப்படியும் அர்த்தத்துல, தத்துவ அர்த்தத்துல எடுத்துன்னு போலாம். ஆனா 4 வியூகம், 4 உருவாக்கங்கள் தான் அர்த்தம் இதுக்கு. சதுர்கதி.
கதிங்கிறது அடைக்கலாம், போக வேண்டிய இடம், போற இடம். இவர் தான் சுவாமி தான் அந்த 4 சதுர் கதிகம். என்னெல்லாம் இப்ப வர்ணன் எடுத்துனோம்னா பிராமணாசு இருக்கா, அப்புறம் வர்ணான்சு சொன்னானாக்கா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டா அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில. பிராமணன் ஒரு வர்க்கம், ஒரு வர்ணம், சத்திரியமாரு அவெல்லாம் படை வீரர்கள் ராஜாக்கள், அப்புறம் வியாபாரிகள் வைஷ்யா, அப்புறம் விவசாய நிலங்கள்ல விவசாயம் பண்றது, எல்லாருக்கும் உதவி பண்றது சூத்ராசன், அப்படி 4 வர்க்கங்களும் எடுத்துக்கலாம். இல்லாட்ட 4 ஆசிரமங்கள் எடுத்துக்கலாம். அப்ப எடுத்துக்கிறது பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படியும் எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் பௌத்த சாஸ்திர விதமும் வரும், தத்துவ ஞானமாக. ஆடம் ஸ்மித்துடைய டிவிஷன் ஆஃப் லேபர் தானே உங்களுக்கு இந்த பிராமணா வைஷ்யா. அவன் கார்பெண்டர், கோல்டு ஸ்மித்து, தட்டான், அப்படி விஞ்ஞானி, ஆசிரியர் அவனு சொல்றான் வெள்ளக்காரங்களும். நம்ம அந்த காலத்திலே இப்படி சொல்லிட்டு இருக்காவ. ரொம்ப எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்ஸ் பொருளாதார ரீதியில ரொம்ப கரெக்டா இருக்கும் இதெல்லாம். சதுர் ஆத்மா. இப்ப இந்த சதுர ஆத்மா 4 விதமான ஆத்மாக்கள்னு எப்படின்னு எடுத்துருந்தாக்கா, இப்ப அது கணித சாஸ்திரத்துல மேத்தமேட்டிக்ஸ்ல அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு ஒன்று இருக்கும். பிளஸ் பிளஸ் இல்லைன்னா மைனஸ் மைனஸ், அது 2 ஆச்சு. இல்லைன்னா பிளஸ் மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ், இது 2 ஆச்சு. பிளஸ் மைனஸ் 3, மைனஸ் பிளஸ் 4, அப்படியே எடுத்துக்கலாம். சதுர் ஆத்மாங்கிறது 4 விதமான ஆத்மான்னு அப்படின்னு இல்லை. ஆனா அந்த கரணம் சதுஷ்டியா அப்படிம்பாது. இது சதுர் ஆத்மா. நான் என்ன சொல்றேன்னாக்கா, இது சுவாமியுடைய 4 ஆத்மாக்கள்னு நான் அப்படி பிரிக்கல. சரியா பார்த்தாக்கா அது ரக்ஷணம் தான் வருது. அது 4 ஆத்மாக்கள்னு அப்படி பிரிக்காம நம்ம அந்த கரணத்துல இருக்கிற தத்துவ ஞானமா எடுத்துன்னு போலாம். நம்ம இருக்கிற 4 சித்திகள், 4 என்னெல்லாம் இருக்கும் அந்த அதையும் எடுத்துன்னு போலாம். ஆனா இது ரொம்ப கணித சாஸ்திர பிரகாரத்துல போறதா இருந்தா இதுதான் மேத்தமேட்டிக்ஸ் தான் சரியா டேலி ஆகும், சரியா ஒத்து போகும். சதுர் பாவக, சுவாமிக்கு பாவங்கள் எல்லாமே 4 தான் சொல்றா பாருங்களேன். வர்ணக அந்த 4 சதுர் நம்ம தர்மம், அர்த்தம். அதாவது தர்மங்கிறது நியாயம், சம்ஸ்கிருதத்துல அர்த்தங்கிறது தனம், தனம் ஒண்ணு, காமம் ஒண்ணு, அப்புறம் மோட்சம் ஒண்ணு. அப்படி 4 விதமா நம்ம எடுத்துன்னு போகலாம். அந்த பாவங்கள் சுவாமியோட அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் சொல்லலாம், புருஷார்த்த பாவங்கள்னு. இது வேதத்துல தத்துவ ஞானத்துல இது இந்த மாதிரி தான் கொண்டு போகணும். அப்புறம் சதுர் வேதம். அந்த சதுர் வேதம் அவருக்கு அந்த வித்வத்வம். 4 சதுர்வேதங்கள் நமக்கு ரிக்கு, யஜுர், சாம, அதர்வண வேதங்களுடைய வித்வத்வம் சுவாமி கிட்ட இருக்கு. அவர் சதுர்வேதி அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்வேதி, திரிவேதி, த்விவேதி எல்லாம் இருக்காரு நம்ம ஊர்ல. சதுர்வேதினா 4 வேதங்களையும் படித்துவா பண்டிதமார். அதனால சதுர்வேத வித், அவர் தான் பகவான் தான் 4 வேதங்களே உண்டாக்கினார்னு. ஏக பாத்து, அந்த பாத்து பாதம்லாம் கிடையாது. என்னுடைய இதுல என்ன பாதம் 3வது தா வரும், பாத அப்படின்னு வரும். பாது என்னதுனாக்கா ஒரு ஒரு பரத்தல், ஒரு உயர்ந்தது, ரக்ஷணம்னு எடுத்துக்கலாம். ஒரே ரக்ஷணம் சுவாமி தான். ஒரே காரியகர்த்தா, ஒரே ரக்ஷணம், ஒரே உண்டாக்குதல், ஒரே ஆகுதல், எல்லாமே சுவாமி தான். ஒன்றே ஒன்று அப்படின்னு ஏக்கம்தான் அந்த பாத்துங்கிறது. இந்த ரக்ஷணத்துக்கு எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் நிறைய இருக்கும், பட் இந்த பாத்துக்கு இந்த அர்த்தம் இங்கதான், இந்த அர்த்தம் தான் வரும், ஏக பாத் அப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு எண்களை சொல்லிடுறேன். 765 சதுர்மூர்த்தி, 766 சதுர் பாகு, 767 சதுர் வியூக, 768 சதுர் கதிஹி, 769 சதுராத்மா, 770 சதுர் பாவக, 771 சதுர் வேதக, 772 ஏகபாத். ஓம் தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்தோ. ததாஸ்து ததாஸ்து ததா அஸ்து.